உலகை வென்றவன் எவனும் இல்லை. கதை பார்க்கலாமா? ஒரு சமயம் வெட்ட வெளியில் ஒரு ஞானி படுத்துட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் முன்னாடி அங்கே குதிரையில் மாவீரன் அலெக்சாண்டர் இறங்குறான். அந்த ஞானியோட புகழை பற்றி கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்காக நேரில் வந்திருந்தாராம் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை பார்த்ததும் இது யாரு அப்படிங்கிற பாவனையோட அவனை பார்த்தாராம் ஞானி. ஞானியோட பாவனையின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட அலெக்சாண்டர், நான் தான் உலகம் முழுசையும் வென்ற மாவீரன் அலெக்சாண்டர்னு சொன்னானாம். அதை கேட்டதும் ஞானி சிரிச்சாராம். நீ ஒரு மாவீரனா இருக்க, ஆனா சாதாரண அறிவு கூட உன்கிட்ட இல்லையே, நீ பேசுறதே அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கே அப்படின்னு ஞானி சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு ஞானியை பார்த்து அலெக்சாண்டர் கேட்டானாம். அதுக்கு ஞானி சொன்னாராம், வீரனே சொல்கிறேன் கேளு, இந்த உலகத்தை வென்றவன்னு எவனுமே கிடையாது அப்படின்னு ஞானி சொன்னாராம். அதை கேட்ட உடனே அலெக்சாண்டர் சொன்னானா, நான் இந்த இந்தியாவை வெற்றி கொண்டுள்ளேன், இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அலெக்சாண்டர் ஞானிக்கிட்ட கேட்டிருக்கான். அதை கேட்ட ஞானி மறுபடியும் சிரிச்சிருக்காரு. சிரிச்சுக்கிட்டே தான்கிட்ட இருந்த மான் தோலை எடுத்து அவங்கிட்ட கொடுத்துருக்காரு. மான் தோலை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க, இதை நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டானா அலெக்சாண்டர். அதுக்கு ஞானி, இந்த மான் தோலை விரித்து போட்டு அது மேலே நீ உட்காரு அப்படின்னு அலெக்சாண்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. மான் தோலை விரித்து அது மேலே அலெக்சாண்டரும் உட்கார்ந்துருக்கான். ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சிருக்கு. அலெக்சாண்டரை பார்த்து எழுந்துரு அப்படின்னு ஞானி சொல்லியிருக்காரு. அவன் எழுந்த உடனே மறுபடியுமே அந்த மான் தோல் விரிப்பு பழைய மாதிரி சுருண்டுக்கிட்டான். ஞானி அலெக்சாண்டர் கிட்ட, பாத்தியா, நீ மான் தோலை விரித்து அதில் உட்கார்ந்துருந்த, ஆனால் நீ எழுந்த உடனே அது சுருண்டு போயிட்டு, நீ பெரிய படையோட வந்த, நாடுகள் எல்லாம் உனக்கு பணிஞ்சு போச்சு, அதுதான் உனக்கு வெற்றின்னு நீ நினச்சிக்கிட்ட. ஆனால் நீ அந்த நாட்டெல்லாம் விட்டுட்டு போயிட்ட அப்படின்னா பழைய மாதிரி அது எல்லாமே நிமிர்ந்துடும் அப்படின்னு சொன்னாரான் ஞானி. ஞானி இப்படி சொன்னதை கேட்ட அலெக்சாண்டருக்கு எதுவுமே புரியல. அவரை மேலும் கீழும் பார்த்துருக்கான். மறுபடியும் ஞானி அலெக்சாண்டர் கிட்ட ரொம்ப அன்பா, அலெக்சாண்டரே, நான் சொல்றத கவனமா கேளு, நதி பிரவாகமா பெருக்கெடுத்து ஓடும், அதுல உனக்கு தேவை ஒரே ஒரு முடக்கு தான், அதை கை நிறைய அள்ளி குடி, அதில் தப்பு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த ஒட்டுமொத்த நதியுமே என்னோடது, எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடாத. பாத்திரம் நிறைய தண்ணி ஊற்றினாலும் பாத்திரம் நிறைஞ்சதுக்கு அப்புறமா அதில் ஊற்றின தண்ணி வீணா கீழே தான் வழிஞ்சு ஓடும். களஞ்சியம் ஃபுல்லாக நெல் கொட்டி கிடந்தாலும் சாப்பிட போகிறது ஒரே ஒரு பிடி மட்டும்தான். அரண்மனை ஃபுல்லாக துணி இருந்தாலும் நீ அணிய போகிறது ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும்தான். உலகம் முழுசும் நிலம் இருந்தாலும் நீ தூங்க போகிறது என்னவோ 6 அடியில் மட்டும்தான். தங்க பொக்கிஷமே இருந்தாலும் அது உன்னை காப்பாற்ற போகிறது கிடையாது, நீ தான் அதை காப்பாற்றிட்டு இருக்க அப்படின்னு அடி மனசில் படுற மாதிரி ஞானி விளக்கமாக சொன்னாராம். ஞானி இவ்வளோ விளக்கமாக சொன்னாலும் அலெக்சாண்டரால் எதையுமே புரிஞ்சுக்கிட முடியல. மனக்குழப்பத்தில் தான் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருக்கான். மரணத்தருவாயில் படுத்திருக்கும் போது தான் அவனுக்கு ஞானம் வருது. அவன் தன்னோட தளபதிகளை அழைச்சி, நான் இறந்த பிறகு சவப்பட்டியில் என்னோட உடலை வைக்கும்போது என்னோட 2 கைகளும் வெளியில தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படின்னு கட்டளையிட்டிருக்கான். அலெக்சாண்டர் ஏன் இப்படி கட்டளையிட்டான் அப்படின்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சிருந்தா வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு என்ன காரணம்னு கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன் அந்த மாதிரி கட்டளையிட்டானா தெரியுமா? உலகத்தையே ஜெயிச்சவன் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கடைசியில் வெறும் கையோட தான் போகிறான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் என்னதான் பணம் பதவி எல்லாமே இருந்தாலும் அது கூடவே ஆணவம்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது அழிவை மட்டும்தான் கொண்டு வரும். அதனால் நம்மளால் முடிஞ்சதை பாடுபட்டு சம்பாதிக்கணும், அதே சமயம் அதே புகழோட விலகிடணும். இதிலிருந்து தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன தெரியுமா? உலகம் நமக்காக இல்லை, நம்ம தான் உலகத்துக்காக படைக்கப்பட்டிருக்கோம். பூமி நம்மளால் பிறக்கலை, நம்ம தான் பூமியில் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க தான் தன்னோட கடமையை பூர்த்தி செய்து அழியாத புகழோட வரலாற்றில் நிலச்சி நிற்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.